ஹாய் ஆல். இன்னைக்கு என்னோட பாட்காஸ்ட் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுடைய பல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அதை பற்றி ஒரு தொகுப்பு மாதிரி பேச போகிறேன். திரு ராதிகா அவர்களை பற்றி எனக்கு நேரடி பழக்கம் கிடையாது அவங்களோட. பட் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரீபிரியா மேமோட ஓரளவுக்கு எனக்கு பழக்கம் உண்டு. ஏன்னா அவங்க ஸ்ரீபிரியா மேம் வந்து எங்களோட முக்தா ஃபிலிம்ஸ்லேயும் சரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அவனவளது, கோடை மழை அண்ட் ஆல்சோ பொல்லாதவன், சிம்லா ஸ்பெஷல் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அப்பாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஸ்ரீபிரியா மேம். ஸோ அதை வச்சு எனக்கு அவ்வளோதான் ராதிகா மேமை தெரியும். த்ரூ ஹர் லிட்டில் பிட் ஐ நோ, அவ்வளோதான். அண்ட் ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த தாய்க்கிழவி அதுக்காக ப்ரமோஷனுக்காக அவங்க ஒரு கோபிநாத் அவர்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டே அவர்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பரத்வாஜ் அவங்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சுஹாசினி மணிரத்னம் அவங்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து டிடி அவங்களோட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிடி இன்டர்வியூ நான் பார்க்கல, ஷார்ட்ஸ் தான், இந்த ரீல்ஸில் வர ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். பட் மற்ற நாளும் பார்த்தேன். ஸோ அதோட தொகுப்புகள் அது. ஃபஸ்ட்டு ராதிகா அவர்களை பற்றி இந்த ஹோல் இன்டர்வியூஸ் பார்த்ததுலேருந்து நான் தெரிஞ்சிட்டது என்னென்னா, ரிமார்க்கபிள் லேடி. அவங்க வந்து ஒரு ஸோ இன்டெலிஜென்ட் அண்ட் ஸோ ஆப்ட். அவங்க பேசுறது வந்து தான் பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் அந்த மாதிரிலாம் அவங்களோட இட் டசன்ட் கம் அக்ராஸ் லைக் தட். வெரி ப்ராக்டிக்கல், வெரி குட் கம்யூனிகேட்டர். அண்ட் அவங்க சொல்கிற வர விஷயத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் வந்து 2020 கோவிட் டயத்துலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் முக்தா ஃபிலிம் 60 வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 செலிப்ரிட்டிஸ் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இன்க்ளூடிங் வித்யா பாலன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்போது நான் வந்து ஒரு நடிகை கிட்ட வந்து நான் கேட்டேன், நீங்கள் வந்து பேச வர்றீங்களா அப்படின்னு. அந்த நடிகை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் டைத்தில் 2021 அப்போ சொன்னாங்கன்னா, மாயா அதபர் நாங்கள் எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு 25% தான் எங்களால் வெளியில் சொல்ல முடியும். உன்னோட லைஃப்பில் நீ ஒரு 50% வெளியில் சொல்லலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 25% தான் எங்களால் வெளியில் சொல்ல முடியும். மிச்சம் 75% எங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த 25%-ஐ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு யூடியூபு சேனல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 20 பேர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் பேசிட்டேன். உன்னோட சேனலில் வந்து நான் அதே தான் பேசணும். எனக்கு போர் அடிக்கிறது மாயா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடுது. திரும்ப 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 அதே மாதிரி நீங்கள் மோகனோட நடிச்சதை சொல்லுங்க, நீங்கள் அவளோட நடிச்சதை சொல்லுங்க, உங்கள் ராமராஜன் பற்றி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேள்விகள் வருது. எவ்வளோதான் நான் சொல்ல முடியும்? அதனால் என் போர் அடிச்சது. கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு ஒரு 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 1 இயர்க்கு டைம் கொடுமா. அதுக்கப்புறம் வந்து ஐ வில் கம் அண்ட் டாக் டு யூ. உங்களோட முக்தா ஃபிலிம்ஸில் வரேன்னாங்க. அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக தோணுது. ஐ ஸ்டார்டட் லாஃபிங் அண்ட் ஐ டோல்டர், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. பட் ராதிகா அவங்களோட இன்டர்வியூவில் எஸ் ரிப்பிட்டேஷன் இருந்தது. பட் ஒரு இன்டர்வியூவில் there was so much to learn and so much to டேக் அவே ஹோம்ன்ற மாதிரி இருந்தது. அவங்க சொல்கிற சில கருத்துக்களை வந்து நம்ம வந்து நிச்சயமாகவே ஒரு பெண்ணாக நம்ம இது எடுத்துக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் கோ டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட ப்ரீஃப். எனக்கு அதில் என்ன டேக்அவே ஹோம்ன்றதை வந்து தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து கேள்வி கேட்டார், தீய சக்திகள் பற்றி பேசுங்க நீங்கன்னு. அவர் எந்த கோணத்தில் கேட்டிருப்பார் அந்த கேள்வின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் இவங்க என்ன ஸ்மார்ட்டாக ஆன்சர் கொடுத்தாங்க தெரியுமா? அவருக்கு தீய சக்திகள் நீங்கள் எது சொல்கிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், தென் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் பண்ணுறேன்னு. அவரால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல.
தீய சக்திகள், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் தீய சக்திகள், உங்களோட இதில் வாழ்க்கையில் தீய சக்திகள். ஷி செட் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தீய சக்திகள்ன்றது எல்லாரோட அன்றாட வாழ்க்கையிலும் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை ஒன்று சொல்லுங்கள், அதை நான் அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அவருக்கு அதுக்கு மேலே கேட்குறதுக்கு அவரால் முடியல. ஸோ அதை விட்டுட்டார். அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் கேட்ட கேள்வி வந்து பாலிட்டிக்ஸை பற்றி கேட்டார். நீங்கள் வந்து வாட் யூ திங்க் யூ நீட் டு வின் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னாங்க. அதை வந்து நான் வந்து கண்கூடாக எங்கள் அப்பா திரு முக்தா ஸ்ரீனிவாசனோட பொலிட்டிக்கல் கேரியரில் நான் அதை பார்த்தேன். அவங்க சொன்னது என்னென்னா, மைண்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சுக்கணும் ஒரு பாலிட்டிஷியன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் எடுத்துட்டாங்க. கலைஞரோட ஹார்ட் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். இவ்வளோ அவர் வந்து விரும்புவார் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும். பட் வென் இட் கம்ஸ் டு மைண்ட், பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அவர் மைண்டு தான் ஒர்க் பண்ணுவே ஒழிய அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாது அப்படின்னு. தட் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியனாக இருந்தேன்னா, நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் பர்சனாகவோ இல்லை ஒரு திங்க் பண்ணாமல் அவங்களோட மனசில் தோணிதை நீங்கள் சொன்னேனோ, நீங்கள் ஒரு 4 நாள் கூட இருக்க மாட்டீங்க பாலிட்டிக்ஸில். எங்கள் அப்பா வந்து அப்படி தான் இருந்தார். அவருக்கு மனசில் வந்து ரைட் அப்படின்னு பட்டுதுன்னா அதை வந்து கரெக்டாக சொல்லிவிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆர் சாராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கரெக்டாக நேரில் போய் சொல்லிவிடுவார் அவர். அதே மாதிரி பிஜேபியில் பல தலைவர்களாக இருந்தாலும் சரி, மூப்பனார் ஐயாவாக இருந்தாலும் சரி, இட் டிட் நாட் சிட் வெல் வித் எனி ஆஃப் த பொலிட்டிஷியன். அந்த அதுலேயே கொஞ்சம் இட் சேட் வெல் வெரி வெல் அப்படின்னா கலைஞர் ஒருத்தர் தான். அவர் தான் அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுப்பார் அவர். அது அந்த மாதிரி. ஸோ அதனால எங்கள் அப்பாவால் ஒரு பெருசாக பாலிட்டிக்ஸில் பெருசாக வர முடியல. ஸோ அது ரெண்டாவது. அண்ட் ஸோ இது வந்து இவரது பாண்டேது. நெக்ஸ்ட்டு வந்து பரத்வாஜ் அவரோட இதில் வந்து ஒரு டேக்அவே என்னென்னா கலர் காம்ப்ளெக்ஸ். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சுவாதி முக்தியம்மா அந்த படம், தெலுங்கு படம், கமலஹாசன் நடித்தார். அந்த படத்தில் வந்து அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அவங்க சொன்னாங்க. அவங்களால கமலஹாசனை கட்டிக்க முடியல, ஏன்னா ஹி வாஸ் ஸோ ஃபேர் அண்ட் ஐ வாஸ் ஸோ டார்க், எனக்கு அது கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு டார்க்கை வச்சுட்டு அந்த கலர் காம்ப்ளெக்ஸு முதல்ல தனக்கு இருந்ததுன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இட் இஸ் நாட் தேர் அப்படின்ட்டாங்க. நமக்கு இது வந்து ஒரு டேக்அவே. நம்ம எல்லாருக்குமே கலரை பற்றி நம்ம எல்லாருக்குமே, இந்தியனாக பிறந்த அத்தனை பேருக்குமே கலர் காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஒருத்தர் ரொம்ப ஃபேராக இருந்தாங்கன்னா நம்ம உடனே அவங்கள வந்து ஐயோ என்ன ஃபேராக இருக்காங்க, கோதுமை கலர் அப்படிம்போம். வேற ஒருத்தவங்க கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கண்டுக்கவே மாட்டோம், கருப்பு அப்படின்னு விடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அத்தனை பேருமே கருப்பு தான். ராதிகா மேம் ஆகட்டும், ஸ்ரீபிரியா மேம் ஒன்றும் பெரிய கலர் கிடையாது, ஸ்ரீதேவி முதல்லலாம் அவ்வளோ கலர் கிடையாது, கேஆர் விஜயா அவர்கள், வாணிஸ்ரீ அவர்கள், ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் தேசே இவங்க சாவித்ரி. பட் அவங்க எல்லாருமே தன்னோட நடிப்புனால மிளறேனாங்க. ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது வந்து தன்னோட நடிப்புனால வெளில வந்ததே வழிய கலரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரேகா எடுத்துக்கோங்க, என்ன கலர் அவங்க, டஸ்கி தான் அவங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து கலரை பற்றி நம்ம யோசனை பண்ணக்கூடாதுன்றது ஒரு டேக்அவே. ரெண்டாவது வந்து பாடி ஷேமிங், அதை பற்றி கவலையே படலை அவங்க. ஆஸ் லாங் as you are doing your work well, பாடி ஷேமிங்கை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது ரெண்டும் இதில் இந்த அப்புறம் என்ன பரத்வாஜ் அப்படின்னு அவர்கிட்டேருந்து ஒரு டேக்அவே. அஞ்சாவது டேக்அவே ஃப்ரம் பரத்வாஜ் வந்து சீரியலை பற்றி கேட்டார். அவர் வந்து அந்த அவர் சித்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு யார் முன்னாடி இதில் டிவி சீரியல்லன்னு ஷி செட். சித்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை சீரியல்லையும் பெண்களை வந்து ரிக்ரெசிவ் அப்படின்னா தன்னோட, அதாவது ரொம்ப இப்போ ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் திருப்பி போகிறது,
அது அந்த மாதிரியான மீனிங்கில் வருது. எனக்கு அது தமிழில் சரியாக சொல்ல தெரியல, நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க. பட் அவங்க என்ன சொன்னால் அந்த மாதிரி தான் இருந்தது சீரியல் எல்லாம். அதாவது பொம்பளைகளே கஷ்டப்படுறது, அவங்களே வந்து ரொம்ப இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கடைசியாக அந்த அவங்கள வந்து திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறது. அவங்க ரொம்ப வீராதி வீரியாக அவங்க குடும்பத்தெல்லாம் அப்படியே கட்டி காத்து அவங்க ஒரு இதுவாக ஒரு டிட்டர்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கடைசியாக அந்த குடும்பத்துக்காகவே அவங்க அப்படியே தியாகம் பண்ணிட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக தான் இருந்தது. ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட். நான் வந்து சித்தி எடுக்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு 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 ஐ வாண்டட் டு போர்ட்ரே அ கேரக்டர் வேர் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணாங்க. அது சித்தி பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் அவங்க வந்து ஷீ கம்ஸ் அவுட் ஆஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் உமன். நோ நான்சென்ஸ் உமன் பாங்க தெரியுமா. இப்போ வந்து அது வந்து சித்தியை நீங்கள் இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் போட்டு காமிங்க, அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. யாருக்காகவும் தங்களோட உரிமையையோ தங்களோட இதையோ விட்டு கொடுக்கறது இல்லை. அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக தே ஃபைட். அந்த அந்த அதனால நான் வந்து சித்தி வந்து எனக்கு வந்து யாருமே முன்னாடி கிடையாது சீரியலில். அப்படி சித்தி வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பை பெற்றது. அப்படின்னா எவ்ரி உமன் ஹூ ஹட் அண்டர்கான் அவங்களோட லைஃப்பில் படுற கஷ்டங்களில் வந்து இவங்களோட கேரக்டரை பார்த்துட்டு ஓகே நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருந்து எல்லாத்தையும் நம்ம மீண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு இன்னர்ட்டாக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான் நினைக்கிறேன் நான். அதுதான் அது அந்த சித்தி அந்த கேரக்டர் மூலமாக ரொம்ப அழகாக வெளியில் வந்தது. ஸோ அது ஒரு டேக்அவே நமக்கு. அப்புறம் திரு கோபிநாத் அவர்களோட பண்ணதில் வந்து ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் மூவிஸ். அதாவது சினிமாவில் வந்து இப்போ என்ன சினிமான்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா சினிமா தான் அப்படின்னாங்க. எஸ், இட் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்டு ஒரு ஒரு இது பண்ணால் சினிமா தான். டிஸ்ஆர்கனைஸ்டுனா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கதையை எழுதுறது வந்து செட்டில் வந்து எழுதுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறது கிடையாது. இவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு, இதுக்குள்ளுக்குள்ளே நம்ம முடிக்கணும், இவ்வளோதான் நமக்கு கால் ஷீட் வேணும் அப்படின்னு வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறது அதெல்லாம் இல்லை சினிமாவில். அதை வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக அதாவது ஃப்ரம் த ப்ரொடியூசர் அண்ட் ஃப்ரம் த டைரக்டராக ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்தது வந்து நான் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன் முக்தா ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து செட்டில் போய் கதையே எழுத மாட்டேன், முன்னாடியே பவுண்டட் புக்கு எடுத்துன்னுடும். இதுலேருந்து என்ன சொல்கிறது, கதை வசனம்லேருந்து எல்லாமே பவுண்டடாக புக்கில் இருக்கும், ஒரு பவுண்ட் புக்கில் இருக்கும். அதே மாதிரி அந்த கதை வசனம் எழுதின உடனே என்னென்ன ஷார்ட்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பெரியப்பாட்ட சொல்லிவிடுவார். பெரியப்பா அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அது அந்த செட்டுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குவார். அதுக்கப்புறம் கால் ஷீட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டு அந்த நடிகர்கள்கிட்ட இவ்வளோ நாள் கால் ஷீட் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதாவது பூஜை போடுற அன்னைக்கு ரிலீஸ் தேதியும் அவங்க நிச்சயம் பண்ணிவிடுவாங்க. அப்பாவும் பெரியப்பாவும் உட்காந்துட்டு பூஜை போடுற அன்றைக்கே இந்த ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்கன்னா அது எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அது கமலஹாசன் படமாக இருந்தாலும் சரி, திரு ரஜினிகாந்த் அவர்களோட படமாக இருந்தாலும் சரி, திரு சிவாஜி கணேசன் சார் அங்கிளோட படமாக இருந்தாலும் சரி, இல்லை முத்துராமன் சார் படமாக இருந்தாலும் சரி, அது பூஜை போடுற அன்றைக்கே அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. நாயகன் ஒன்று தான் கொஞ்சம் ஒயராக போயிடுத்து இவங்களோட பட்ஜெட்டுக்கும் அவங்களோட இதுக்கும். ஸோ அதை பற்றி சொல்லும்போது நான் வந்து ஐ வாண்டட் டு திங்க் தட் ஆர்கனைஸ்டாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்போ நாங்கள் சினிமா எடுத்து பல வருஷங்கள் ஆகுது, அதனால் வி டோன்ட் நோ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் கோபிநாத் கிட்ட அவருக்கு இன்னொன்று சொன்னது என்னென்னா, ஸ்டோரி மலையாள ஸ்டோரிக்கும் தமிழ் ஸ்டோரிக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. அவங்க சொன்னது ரொம்ப ரைட். மலையாள ஸ்டோரியில் வந்து ஒரு காதல் த கோர் மாதிரி மம்முட்டின்னு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வெறும் ரொம்ப அழகான கதைகள் வந்து வருது. வேற தமிழில் வந்து நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் படம்னா ஒரு 4 ஃபைட் இருக்கும், 4 சென்டிமெண்ட் சீன் இருக்கும், இது இருக்கும், அவ்வளோதான். அண்ட் விஜய் படம்னா ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும், அதுதான்.
இவங்க எல்லாருமே அவங்க ராதிகா மேம் சொன்ன மாதிரி அவங்க தங்களை ஒரு கூண்டுக்குள்ள தங்களை அடைச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் இட் குட் பி மக்களா இல்லை அவங்களேவா, அது எனக்கு தெரியல. மக்களாகிய நீங்கள் தான் அதை சொல்லணும். ஃபார் அண்ட் இன்னொன்று அவங்க சொன்னாங்க விச் இஸ் வெரி ட்ரூ, புது கதைகள் வரணுன்ட்டுன்னு. நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன். இப்போ நான் முக்தா ஃபிலிம்ஸ்ன்னு ஒரு குரூப் வச்சு நடத்துகிறேன். அதை தவிர்த்து லிங்க்டின்ல இருக்கேன் நான். எவ்வளோ பேர் தெரியுமா என்கிட்ட கேட்குறாங்க, மேடம் எங்ககிட்ட கதை இருக்குது, நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லட்டான்ட்டுன்னு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வித்யா பாலன் கிட்ட அவங்கக்கிட்ட எனக்கு யார் யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்களோ நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், மாதிரி நிறைய பேர் கதை வச்சுருக்காங்களாம், ப்ளீஸ் வை டோன்ட் யூ ஜஸ்ட் லிசன் டு தெம் அப்படின்ட்டுன்னு. புதுசாக நம்ம புதுசாக கதைகள் கொண்டு வரவங்கள நம்ம வி நீட் டு என்கரேஜ். சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதுலேயே மேடம் நான் வந்து ஒரு கதை வச்சுருக்கேன், ஒரு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. டேய் நீ கதை மட்டும் சொல்லுடா, எங்களுக்கு எவ்வளோக்கு அது பட்ஜெட் போடுறத நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது எனக்கு. இவங்களே ஒரு பட்ஜெட் நியமிச்சுன்றாங்க தங்களோட கதைக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக தே கேனாட் கம் அப் இன் லைஃப். நீ ஒரு ஒன்லைனர் சொல்லு, ஒரு கதை சொல்லு, பட்ஜெட்டை ப்ரொடியூசர்கிட்ட விடு, நீ எதுக்கு பட்ஜெட் போடுற? ஸோ அதை பற்றியும் அவங்க பேசினாங்க. ஸோ இது ரெண்டும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. மூணாவது வந்து கோபிநாத்தோட அவர்களோட இதில் வந்து சோஷியல் மீடியா அவங்க சொன்னாங்க, ஒரு படத்துக்கு முன்னாடி ப்ரமோஷன் நிறைய பண்ணுறாங்க, அது நல்லதா கெட்டதான்னு. இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். நீ ப்ரமோஷன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் மக்கள் வருவாங்க பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த படம் பிரமாதமாக இருந்தால் தான் இட் சஸ்டெயின். அதுக்கு பிரமாதமாக இல்லைன்னா அது சஸ்டெயின் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஏதோ ஒரு படம், எனக்கு படம் பேர் மறந்து போயிடுது எனக்கு இப்போ, ரொம்ப ஹைப் பண்ணாங்க, பட் அதுக்கப்புறம் அது நானா இல்லை அப்படின்றது பேர் வந்துடுத்து, அதுக்கப்புறமா அது ரொம்ப பேடாக போயிடுது அது. ஸோ சோஷியல் மீடியா கேன் ஒர்க் போத் வேஸ். பட் ஹீரோ ஆஃப் த மூவி அப்படின்னா ஃபஸ்ட்டு கதை, ரெண்டாவது அந்த கதையை சொல்லும் விதம், மூணாவது அந்த கதைக்கான நடிகர்கள். இவா 3 பேரும் தானே ஒரு படத்தை நிற்க வைக்கிறாங்களே வழியா மற்றபடி யாரும் கிடையாது அப்படின்னு என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். அவங்க எக்ஸ்போஷர் டு சோஷியல் மீடியா சொன்னாங்க. அது வந்து ரைட்டு தப்பான்ற மாதிரி ஒரு தொக்கில் விட்டுட்டாங்க அவங்க. பட் இங்கே வந்து நான் ஒரு இன்சிடெண்ட் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, திரு சிவகுமார் அவர்கள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்பா வந்து அவரை வந்து அப்பாவை முக்தா ஸ்ரீனிவாசன் அண்ணனாக தான் ஏற்றுண்டாரு, அப்பாவும் அவரை தம்பியாக தான் பார்த்தாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் திரு சிவகுமாரோட அவர் சன் சூர்யா அவர்கள் வந்து நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடின்னு நினைக்கிறேன், அதை வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தார் விஜய் டிவியில். அப்போ அப்பா அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. பாரு சிவான்னு தான் கூப்பிடுவார் அவர். சிவா, ஒரு நடிகனுக்கு வந்து எவ்ரி டே ஹீ ஷுட் நாட் கம் ஆன் டிவி. மக்கள் வந்து அவரை வந்து பொழுது விடிச்சு பொழுது போனால் அவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சலிப்பு தட்டிடும் அவளுக்கு. அதனால நீ வந்து என்ன பண்ணு, போகிறோம் பண்ணது அந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி பண்ணது வந்து போகிறோம் முடிச்சுக்கோ, அவன் இந்த நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி நடிப்பை பண்ண முன்னுக்கு கொண்டு வா அப்படின்னு. அப்போது சிவகுமார் அவர் ஏன் அந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி தான் அவர் ஏன் பண்ணுறார், சூர்யா சார் ஏன் பண்ணுறார், சூர்யா தம்பி ஏன் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு சில காரணங்கள்லாம் அப்பா கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அந்த காரணங்களுக்காக பண்ண காரணங்களுக்காக அந்த காரணங்கள் முடிந்தவுடன், அந்த காரணங்கள் தீர்ந்தவுடன் அவர் வந்து அதை வந்து வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட கேரியர் வந்து எங்கேயோ போயிடுது. ஸோ ஒரு நடிகர்களுக்கோ ஒரு நடிகைக்கோ கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவிட்டி வேணும். இப்போ இருக்கிற மீடியாவில் கண்டபடி எல்லாரும் பொழுது போனால் வராங்க. நானே நிறைய பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ do not ask any personal questions, political question, religious question. இது 3 கிடையாது என்ற. இட்ஸ் ஒன்லி அபவுட் மூவிஸ். அவங்க நடித்த மூவிகள், அவர் நடித்த கேரக்டர்ஸை பற்றி பேசுவோம். ஏன்னா நமக்கு அதுதான், அவ்வளோதான் நமக்கு உரிமை. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க,
நீங்கள் அந்த நடிப்பை பற்றியோ அந்த பாட்டை பற்றியோ அந்த படத்தை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு அத்தனை உரிமையும் இருக்குது. பட் பியாண்ட் தட் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவங்கள பர்சனல் லைஃப்பில் இப்போ கேள்வி கேட்குறது, அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்குறது, அதெல்லாம் இட்ஸ் நாட் டன். நம்ம அவ்வளோதான் நமக்கு உரிமை. இப்போ கையில் பேனா இருக்குங்கிறதுனால நீங்கள் எதுவானாலும் எழுதலாம் சோஷியல் மீடியாலன்றது ரொம்ப 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 தப்பு. அவங்க இவரை பற்றியும் பேசினாங்க. அவங்க பேர் என்ன, திரு பைல்வான் ரங்கநாதன், பேர் சொல்லலை அவங்க, பைல்வான் ரங்கநாதனை தான் ஏன் கத்தினன்றதை பற்றியும் பேசினாங்க. எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே கிரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிற அத்தனை பேருமே வெரி 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 இமோஷனல், இன்க்ளூடிங் மை ஃபாதர். துளினா கத்துருவாங்க, துளினா அழுதுருவாங்க, துளினா எல்லாத்துக்குமே இமோஷ்னலாக தான் அவங்க பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா திங்க் பண்ணி அது ஒரு மாயை உலகத்தில் இருந்து அந்த அதில் அதை திங்க் பண்ணி அவங்க தி பிகம் வெரி இமோஷ்னலி வெரி 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 வல்னரபிள். அவங்க நீங்கள் துளி ஏதாவது நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அழுதுருவாங்க அவங்க. அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ரசிகர், அவங்க படத்தை பார்ப்போம், ரசிப்போம், அவங்க படத்தை இருக்கிற குறைகளை சொல்லுவோம் அவங்கக்கிட்ட. அதை பற்றி அவங்க ரொம்ப தாராளமாக எழுந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. பட் லெட் அஸ் நாட் கோ இன் டு தேர் பர்சனல் லைஃப் ப்ளீஸ். அவங்களா ஏதாவது விஷயம் சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க, நல்லது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி. பட் உட்காந்து போக் பண்ணிட்டு கண்ணாப்பினான்னு அவங்கள பற்றி பேசிட்டு ஐ எம் நாட் ஃபார் இட். ஸோ ஆல் த பெஸ்ட் திருமதி சரத்குமார் அவர்களே. அண்ட் உங்களோட படம் பிரமாதமாக ஓடணும், ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் நீங்கள், அதுதான் என்னோட விஷ். பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் ஆல் த 4 இன்டர்வியூஸ் ஆஃப் யோர்ஸ். நீங்கள் 4 இன்டர்வியூ கொடுத்தீங்க, 4 நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஈச் ஒன் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் இன்டர்வியூ. சில கருத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தது, பட் ஓவரால் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப நன்னாகவும் நம்ம ஒரு விமனுக்கு கற்றுக்க வேண்டியது பல விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக்க 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 நன்றி. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.